சார், இப்ப தங்கம் விலை தொடர்ந்து அதிகரிச்சுட்டு கடந்த சில நாட்களா கிராமுக்கு ₹100 அதிகரிக்கிறது அப்படி அந்த அளவுக்கு இருக்கு. இந்த விலை உயர்வுக்கு என்ன காரணம்? இந்த ட்ரெண்ட் இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்கும்? கோல்டை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிட்டு இருந்த தங்கம் திடீர்னு ஒரே நாளில் மட்டுமே ₹600 ஒரு சவரனுக்கும் ஒரு கிராம் ஒன்றுக்கு ₹75. இது வரைக்கும் தங்கத்தினுடைய வரலாறுலேயே இல்லாத அளவுக்கு உச்சபட்சமாக ₹60,200 ஒரு சவரன்ற அளவுக்கு வந்திருக்கு. இது என்ன ரீசன்னால இப்போ ஏறி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சர்வதேச காரணங்கள். சர்வதேச மார்க்கெட்டில் அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ பதவி ஏற்றிருக்காரு. அவர் ஏற்கனவே அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை ஸ்ட்ராங் பண்ணுவேன், யூஎஸ் டாலரை இன்னும் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறனாலையும் இந்த ஒரு சில விஷயங்கள்னால மற்ற துறைகள் எல்லாமே சுணக்கம் ஏற்பட்டு கொஞ்சம் டவுன் ட்ரெண்டில் இருக்குது. அதாவது ரியல் எஸ்டேட், பங்குச்சந்தை, கிரிப்டோ கரன்சி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே. அதனால முதலீட்டாளர்களுடைய பார்வை தங்கத்தின் பக்கம் திரும்பி இருக்கு. ஸோ தங்கத்தினுடைய விலை உயர்ந்துகிட்டு இருக்கு. இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ட்ராய் அவுன்ஸ், அதாவது 31.1 கிராம்ன்றது ட்ராய் அவுன்ஸு, அதனுடைய விலை பார்த்தீங்கன்னா $2,750 உயர்ந்திருக்கு. இதுவரைக்கும் சரித்திரத்தில் இல்லாத அளவுக்கு. அதே சமயத்தில் உள்ளூர் சந்தையில் நம்ம இந்திய ரூபாயுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சு ஒரு டாலர் நம்ம வாங்குறதுக்கு $86.60 கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஸோ இதை எல்லாமே பல்வேறு காரணங்கள் தங்கத்தினுடைய விலை ஏறுறதுக்கு. இனி வரும் காலங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தங்கம் கண்டிப்பாக விலை படிப்படியாக ஏறுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்குது. அது இந்த மார்ச் 31க்குள்ளேயே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு கிராம் ஒன்று ₹8,000, அதாவது ஒரு ₹64,000 ஒரு சவரன் வர்றதுக்கும், இந்த டிசம்பர் மாதம் 2025 அதிலேயே பார்த்தோம்னா ஒரு கிராம் ஒன்று ₹10,000 வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எக்கனாமிக்ஸ் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அந்த நாள் கூடிய நாளில் சீக்கிரமே வந்துடும். அது மட்டும் இல்லை, இந்த வருஷமும் சரி அடுத்த வருஷமும் சரி தங்கத்தினுடைய விகிதாச்சாரம் பார்த்தோன்னா அடுத்தடுத்த லெவலில் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்றது ஒரு கருத்து. இந்த இதுல இருந்து தங்கம் விலை குறையறதுக்கு ஏதாவது இல்லைங்க, இப்போ பொறுத்த வரைக்கும் தங்கம் ஏறுவதற்கு உண்டான வாய்ப்பு தான் இருக்கு. இது எதிர்பார்க்காத சில காரணங்கள் வந்தா இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் அதனுடைய தாக்கம் ஏற்பட்டு மேபி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி எல்லாமே அதிகமாக இருக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு.